ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் எந்தெந்த விஷயத்த சரியாக புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு சரியில்லாத விஷயங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா, நம்ம அதை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்போதுமே அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளால் அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்னு தெரிகிறப்போ அதையெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே சரியாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்க வேண்டியதான். அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா, நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்போதுமே ஒருத்தரை நம்ம நல்ல மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சோனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னால் செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். ஏன்னா நம்ம முறையில் நம்ம செய்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். அதை தாண்டி எதுவும் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலை. நம்ம எதிர்பார்க்கலைங்கிறத தாண்டி அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறத தானே நம்ம முக்கியமாக நினைக்கணும். அப்படின்னோடனே அம்மா, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன விஷயத்துலையுமே சரி, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் அவங்க நம்மளை ஒரு சரியான ஒரு இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் அவங்க நம்மளை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க நம்மளை சேர்ந்த விஷயமாக தானே இருக்கும். அப்படின்னோடனே ஆமாம், அது கரெக்டு தான். என்னால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை, இல்லை சொல்ல முடியலைலாம் நம்ம சொல்ல முடியாது. வேறு விஷயத்துக்கு நம்ம அவங்கள சொல்கிறோம் அப்படின்னா நம்மளால் அவங்கள அந்தந்த விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணுமே தவிர அதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. அப்படின்னோடனே ஆமாம், அது உண்மை தான்ப்பா நீங்கள் சொல்கிறது. எனக்கு இல்லைங்களண்ணா, ஆனால் அவங்களால நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற நிலமையில ஒரு யூஸோ இல்லை மற்ற விஷயங்களில் அவங்கெல்லாம் நம்மளை சார்ந்து இருக்கிறதுக்கான காரணங்களையும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம யாரையும் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அவங்கள குறை சொல்லிட முடியாது. குறை சொல்கிறதுனால யாரையும் நம்ம அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை எந்த விஷயத்தில் அவங்க நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் என்னால் நீங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் இது பண்ண முடியாத மாதிரி இருக்கே. அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுவும் பிரச்சனையாக நினச்சிக்க வேண்டாம். அதுக்கான நேரத்தை அது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான். அப்படின்னோடனே ஆமாம், அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு நம்ம அவங்கள சொல்லிடுறோம். ஆனால் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு ஒரு இதாக நினைக்கிறாங்கங்கிறது தானே நமக்கு முக்கியம். அப்படின்னோடனே ஆமாம், அது கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான்.